الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்திலே ஃபர்து கிஃபாயான ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு ஜனாசா தொழுகையிலேயும் அதே போன்று அதன் பிறகு இடம்பெறுகின்ற ஜனாசா நல்லடக்கத்திலேயும் கலந்து கொண்டு விட்டு இந்த இடத்திலே அல்லாஹுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மையவாடிகள் மக்பராக்களுக்கு வருகின்ற பொழுது ஓத வேண்டிய துஆவை எமக்கு ஓதுமாறு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. முடியுமானவர்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் பார்த்தாவது ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய இந்த கபர்வாசிகளுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், இவர்கள் முந்திவிட்டார்கள், இந்த கபர்வாசிகள் முந்திவிட்டார்கள், நாங்கள் வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம். எங்களுடைய உடம்பும் இந்த இடத்திலே, இந்த மக்பராவிலே, இந்த மையவாடியிலே, இந்த குழிக்குள்ளே வைக்கப்பட போகிறது. அன்புக்குரியவர்களே, நாங்களும் கீவுலே இருந்து கொண்டிருக்கிறோம், வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்குமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆஃபியத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்ற பொருட்படக்கூடிய இந்த துஆவை நபிகளார் அதிகம் ஓதினார்கள் இந்த மக்பராக்களுக்கு வருகிற பொழுதோ. எனவே இதிலே நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இலங்கையைச் சேர்ந்த ஒரு தம்பதிகள், இளம் தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு 3 வயது குழந்தையுடைய ஜனாசாவிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலைமை என்பது சாதாரணமாக தாங்க முடியாத ஒரு நிலைமை. இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹு தாலா மன வலிமையையும் தைரியத்தையும் பொறுமையையும் அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் கேட்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறான சிறுவர்கள் மரணிக்கிற பொழுதோ யுஸல்லா அலைஹி வ யுதுஆ லிவாலிதைஹி, இவ்வாறான சிறுவர்கள் மரணிக்கிற பொழுதோ அந்த சிறுவர்களுக்காக தொழுகை நடாத்தப்படும். ஆனால் அந்த சிறுவர்களுக்கு துஆ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அந்த சிறுவர்களின் பெற்றோருக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்த சிறுவர்களின் பெற்றோர்களின் ஈடேற்றத்துக்காக, அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு மறுமையில் ஈடேற்றம் பெறுவதற்காக, தப்புவதற்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு துஆ செய்வோம். இவ்வாறான ஒரு சூழல் என்பது எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது தோழர்களே. சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. ஒரு பிள்ளை கிடைத்து, அல்லாஹுடைய அருள் கிடைத்து 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்ததன் பின்னால் 3 வருடங்கள் பாலூட்டி அந்த பிள்ளையை நல்ல முறையிலே வளர்த்து அந்த பிள்ளையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சாதாரணமான காலகட்டத்திலே இந்த பிள்ளை மரணிக்கிறது என்றால் யாரினால் தாங்க முடியும் தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே. எனவே இவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். இவர்களுடைய பெற்றோர்களுக்கு மன வலிமைக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறான மரணங்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லித் தருகின்றன என்பதை சுருக்கமாக சில விடயங்களை நாங்கள் பார்ப்பதினூடாக நான் உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை இந்த மரணம் எமக்கு சொல்லித் தருகிறது என்ன தெரியுமா? மரணத்துக்கு வயதில்லை கிடையாது. மரணத்துக்கு வயதில்லை என்பது கிடையாது. இந்த உலகத்திலே பிறந்த பிள்ளையும் மரணிக்கலாம், 2 வயது பிள்ளையும் மரணிக்கலாம், 3 வயது பிள்ளையும் மரணிக்கலாம், 50 வயது ஆணும் மரணிக்கலாம், பெண்ணும் மரணிக்கலாம், 65 வயதிலும் மரணிக்கலாம், 70 வயதிலும் மரணிக்கலாம். மரணத்துக்கு வயதில்லை கிடையாது என்ற அடிப்படையான விடயத்தை எமக்கு இந்த மரணம் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வ லா யஸ்தக்திமூன், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த மரணத்துக்கான குறிப்பிடப்பட்ட தேதி வந்துவிட்டால், அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்ற அழகான செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். இந்த உலகத்திலே வாழ்கிறோம், பொருளாதாரத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம், இந்த உலகத்திலே பிள்ளை குட்டிகளோடு வாழ்கிறோம். நாளைக்கு எதை சம்பாதிக்க போகிறோம், நாளைக்கு எந்த இடத்திலே மரணிக்க போகிறோம், எந்த இடத்திலே எங்களுடைய
ஜனாசாவை கொண்டு போய் வைக்க போகிறார்கள். இந்த ஜனாசாவுடைய நிலைமையை பாருங்கள். இந்த பெற்றோர் எங்கேயோ ஒரு நாட்டிலே பிறந்து அந்த நாட்டிலே வளர்ந்து தொழிலுக்காக இந்த நாட்டிலே வந்திருக்கிற பொழுதோ இந்த பிள்ளையுடைய ஜனாசா இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய உங்களுடைய தீர்ப்பு கிடையாது, அது அல்லாஹுடைய தீர்ப்பு. அல்லாஹு தஆலா இந்த ஜனாசாவிலே மிகப்பெரிய ஒரு நலவை அந்த பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மரணம் என்பது அல்லாஹு தஆலா உருவாக்கியது. இந்த மரணம் என்பது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. இதிலே இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், அப்படி செஞ்சிருந்தால் இந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்றி இருக்கலாம் என்றெல்லாம் எங்க அல்லாஹுக்கு முரணான, வஹீக்கு முரணான, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டால் இந்த பிள்ளையுடைய மரணம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இடம்பெறும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எனவே அல்லாஹுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? ஒரு அமானிதமாக இந்த பிள்ளை வழங்கப்பட்டிருந்தது. அந்த பெற்றோருக்கு ஒரு அமானிதமாக இந்த பிள்ளையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையை கொடுத்த அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே இந்த பிள்ளையை மீள பெற்றுக் கொண்டு விட்டான். எனவே தந்த அல்லாஹ் அவனே பெற்றுக் கொண்டு விட்டான். லில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆதா, அவன்தான் தந்தான், அவனே மீள பெற்றுக் கொண்டான் என்ற அடிப்படையான அம்சத்தையும் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான பிள்ளைகள் மரணிக்கிற பொழுது எப்படியான வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். யார்? இப்ராஹிம் அவர்கள். இப்ராஹிம் என்ற அந்த மகன் மரணிக்குகிற பொழுது அவருக்கு நான் நினைக்கிறேன் 17 அல்லது 18 மாதங்கள், 2 வயதை கூட பூர்த்தியாகாத நிலைமையிலேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் மரணிக்கிறார். மரணிக்குகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னல் ஐன ததுப, நிச்சயமாக இந்த கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. வ இன்னல் கல்ப ல யஹ்ஸன், நிச்சயமாக உள்ளங்கள் எல்லாம் கவலைகளால் சோர்வடைந்திருக்கின்றன, கவலைகள் நிரம்பி இருக்கின்றன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, என்னுடைய ரப்பு, எங்களுடைய ரப்பு எதை விரும்புவானோ அவ்வாறான வார்த்தைகளை மாத்திரம்தான் இந்த மரணங்கள் ஏற்படுகிற பொழுது நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் விரும்புகின்ற வார்த்தைகளை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். கலா கதருக்கு மாறாக நாங்கள் கதைக்க கூடாது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று தெளிவாக சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர். அருமையான வழிகாட்டுதல், அழகான வழிகாட்டுதல். அன்புக்குரியவர்களை, அது மாத்திரமல்ல, நபிகளார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வ இன்னா லஃபிராகிக யா இப்ராஹீம லமஹ்ஸூனூன், இப்ராஹீமே, உன்னை நாங்கள் இழப்பதன் மூலமாக, உன்னுடைய மரணத்தின் மூலமாக நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை மரணித்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான கவலை கிடையாது. அன்புக்குரியவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்கள், நபிகளார் அழுகிறார்கள். நபிகளார் விரும்பி அழுது விட்டு தன்னுடைய மகனை முத்தமிடுகிறார்கள். ஜனாசாவாக இருக்கிற பொழுது முத்தமிட்டு விட்டு தான் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மரணம் வருகிற பொழுது அழ முடியும், கவலைப்பட முடியும், ஆனால் ஒப்பாரி வைக்க முடியாது. தலையிலே கையை வைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டு இருக்கின்ற அந்த கலாச்சாரம் இஸ்லாம் எனக்கு சொல்லித் தரவில்லை. உடம்பிலே இருக்கின்ற ஆடைகளை பீத்துக் கொண்டு எங்களுடைய அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரவில்லை. மிக அழகாக நபிகளார் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இதிலே நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அடுத்த முக்கியமான விடயம், பொறுமையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். யார் அவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு கவலையான விடயம் ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு சோதனை நிகழ்ந்து விட்டால், மரணம் வந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமானவர்கள் கிடையாது, இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமானவர்கள் கிடையாது, அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள், நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்துக்கு முன்னால் அவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே இந்த உலகத்துக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்ற ஆணித்தரமான செய்தியை நபிகளார் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். நபிகளார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபா, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கவலை ஏற்படும், ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு துன்பம் ஏற்படும், அந்த நேரத்திலே அவன் ஃபயகூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் இந்த வார்த்தையை கூறிவிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த கவலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா,
எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா, எனக்கு ஏற்பட்ட இவ்வாறான சூழலிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. அது மாத்திரமல்ல, நபிகளார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு சோதனை வந்திருக்கிறது, எனக்கு கவலை வந்திருக்கிறது, இந்த கவலையை நீக்கி இதற்கு பதிலாக, இதற்கு பகரமாக எனக்கு இதைவிட நல்ல ஒன்றை என்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏற்படுத்தி விடுவாயாக. இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா. இப்படியாக துஆ கேட்கின்ற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக சத்தியமாக இதைவிட ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். இந்த பெற்றோர்களுக்கு இந்த குழந்தையை போன்று அல்லது இந்த குழந்தையை விட நல்ல குழந்தை பாக்கியத்தை, அதிகமான குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நானும் நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிரிவது என்பது சாதாரணமான பிரிவு கிடையாது தோழர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை கூறி நான் முடிக்கலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய பிள்ளைகள் மரணித்து விட்டால் அவர்கள் சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள். முஸ்லிம்களின் பிள்ளைகள் சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பானாம், ஒரு அடியானுடைய ஒரு பிள்ளை மரணிக்குகிற பொழுது அல்லாஹ் மலாயிக்கமார்களிடத்திலே கேட்பானாம், அகபில்தும் வலத அப்தி, என்னுடைய அடியானின் இந்த பிள்ளை மரணித்திருக்கிறார், அவர் இருக்கிறார், அவருடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றினீர்களா, அவருடைய உயிரை நீங்கள் கைப்பற்றினீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பானாம். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், ஃபயகூலுன நஅம், ஆம் நாங்கள் கைப்பற்றினோம் என்று சொல்லுவார்களாம். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்பானாம், இவ்வாறான மரண தருவாயிலே என்னுடைய அடியான் எப்படி நடந்து கொண்டான், எவ்வாறான முறையிலே அவன் நடந்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா கேட்பானாம். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இன்ன அடியான் அவனுடைய மகன் மரணிக்கிற பொழுதோ அல்லது அவனுடைய மகள் மரணித்த பொழுதோ அவன் ஹமிதக வஸ்தர்ஜா, எப்படி ஹமிதக வஸ்தர்ஜா, அந்த அடியான் உன்னை புகழ்ந்து அதற்கு பின்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன், உனக்கே புகழனைத்தும், நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் உனக்குரியவர்கள், உன்னின் பால் நாங்கள் திரும்பக்கூடியவர்கள், மீண்டும் உன்னிடத்திலே வரப்போகிறோம். கமா பதஅகும் தஊதுன், எப்படி உலகத்துக்கு நீங்கள் வந்தீர்களோ அதே மாதிரி திரும்பி நீங்க போவீங்க. அப்ப அந்த அடியான் அப்படி சொல்லுவானாம். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களிடத்திலே என்ன சொல்லுவான், இப்னு லி அப்தி பைத்தா அல்லது இப்னு அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னா, இந்த அடியானுக்கு நாளைக்கு மறுமையில் அந்த சுவர்க்கத்திலே பெரியோரு மாளிகையை நீங்கள் கட்டுங்கள். அந்த மாளிகைக்கு சம்மூஹு பைத்தல் ஹம்தி, என்னது பைத்துல் ஹம்த் என்ற பெயரை நீங்கள் வையுங்கள், புகழ்ச்சிக்குரிய வீடு என்ற அந்த பெயரை நீங்கள் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லுவானாம் என்ற ஒரு அழகான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த குழந்தையை பிரிந்திருக்கிறார்கள், நாங்களும் கவலைப்படுகிறோம். எங்களுக்கே இவ்வாறான ஒரு கவலை என்றால் இன்னமும் தாங்கிக் கொள்ள முடியாது. கேட்ட அந்த நிலைமையிலிருந்து, இந்த பிள்ளை மரணித்து விட்டது என்ற தகவல் கேட்டதிலிருந்து இன்னமும் ஜீரணிக்க முடியாத ஒரு அளவுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள். இந்த குழந்தையுடைய தாய் இன்னமும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த ஆரோக்கியத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவர்களுடைய நாளைக்கு மறுமையிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு நல்ல முறையிலே பதிலளிக்க வேண்டும். அவர்களுக்கு நாளைக்கு இந்த குழந்தைகளினூடாக, அவர்களுடைய சிபாரிசினூடாக நாளைக்கு அவர்கள் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். இந்த சுவனத்திலே, இந்த பைத்துல் ஹம்த் என்கின்ற அந்த வீட்டிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வெளிநாட்டிலே வசிக்கிறோம், ஆனால் தொழுகையிலே நாங்கள் கவனம் செலுத்துவது கிடையாது, நேர காலத்துக்கு தொழுவது கிடையாது. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ தொழுது விட்டால் போதும் என்று. ஆனால் தொழுகை என்பது நேர காலத்தோடு தொழப்பட வேண்டும். எனவே நான் நீட்ட முடியாது. அடுத்ததாக 3 ஜனாசாக்கள் இன்னும் இருக்கிறது. அதிலே நான் நினைக்கிறேன் இலங்கையைச் சேர்ந்த சாய்ந்தமருதைச் சேர்ந்த 29 வயதுடைய அந்த சகோதரருடைய ஜனாசாவும் இப்பொழுது 9 படிக்கு தொழுவிக்கப்படும். எல்லா சகோதரர்களும் அந்த ஜனாசாவிலேயும் கலந்து கொண்டு முழுமையான கூலியை பெற்று அவர்களுக்காக துஆ செய்வோம். நாளைக்கு மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இந்த உயரிய சுவர்க்கத்தை வழங்க பிரார்த்திப்போமாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.